கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கொலோசியர் முதல் அதிகாரம், கொலோசியர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஒப்புரவாக்கிக் கொள்ள, இந்த ஒப்புரவாக்கிக் கொள்ளங்கிற வார்த்தையை நாம் இப்போ தியானிக்க போறோம். கொலோசியர் 1:14 20 வசனம் வரைக்கும் நாம் வாசித்திருக்கிறோம். இதுல ரீகன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல், இத்தனை வசனங்களின் மூலமாய் தேவன் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொண்டார். இதான் பவுல் கொலேசு சபைக்கு, கொலேசு பட்டணத்தாருக்கு சொன்ன நற்செய்தி. அநேகம் பேர் இந்த வார்த்தைகளை தியானிக்கிறதுல, வார்த்தையில வேதத்தில் இருக்கிற ஒன்றை ஒன்று சம்பந்தப்படுத்தி நாம் தியானிக்கிறதில்ல. ஆகையினால நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதில்ல. ஒப்புரவாகுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரிகன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல். நாம ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா ஒப்புரவாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் நித்தம் சண்டையாமே, ஒப்புரவாயிட்டாங்களா அப்படின்னு கேட்போம். சண்டைக்காரர்கள் சரியாகிறதுக்கு பெயர் ஒப்புரவாகுதல். ஆங்கில வார்த்தையை நான் டிக்ஷனரியில் முதற்கொண்டு எழுதி தியானிச்சேன். இன்னைக்கு இந்த ஒப்புரவாகுதல்ங்கிற வார்த்தை பழைய தமிழ் வார்த்தை. சில இடங்கள்ல சமாதான காரணராகி அப்படின்னு இருக்கு. சமாதானம், அதுவும் நல்ல வார்த்தை தான், சண்டைக்கு எதிர்ப்பதும். ஆனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்படணும்னு சொன்னா அந்த வார்த்தையின் ஆழத்தை நாம் பார்த்து, எங்கெல்லாம் அந்த வார்த்தை கையாளப்பட்டிருக்கு, தேவன் நமக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத நாம் தியானிக்கணும். டிக்ஷனரியில் எழுதியிருக்கிற அர்த்தம், ஒருவேளை ஒப்புரவாகுதல்ங்கிற பழைய தமிழ் வார்த்தை உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத வார்த்தையா இருக்கலாம். ஆனா நாம் அதுக்குரிய அர்த்தம் என்னன்னு தீர்க்கமா யோசிக்கணும், தியானிக்கணும். ஆங்கில வேதாகம், ஆங்கில டிக்ஷனரியில் எப்படி போட்டிருக்குன்னா, ஃபைண்ட் அ சாட்டிஸ்ஃபேக்டரி வே ஆஃப் டீலிங் வித் திங்ஸ்
that are opposed to or contradict each other. அப்படின்னா ஏதோ மாமியார் மருமக சண்டை, அவங்க ஒப்புரவாயிட்டாங்களா அப்படின்னு பேசுறது போல ஏதோ ஒரு பிணக்கு, ஒரு அப்படி அர்த்தத்திலையும் அது இல்லை. அது ரொம்ப ஆழமானது. நம்மளே அநேகம் பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில கட்டப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே நாம் அப்படி ஆழமாய் அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை உணர்ந்து நாம் வேதத்தில் உள்ள வெளிப்பாடு பெற்று நாம் தேவனோடு வளராமல் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, கான்ட்ரடிக்ட் ஈச் அதர் அப்படின்னா ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். உறவு இருக்கு, தகப்பன் பிள்ளை உறவு இருக்கு, மாமியார் மருமகள் உறவு இருக்கு. ஆனா மனுஷனுக்கும் தேவனுக்கும் எந்த உறவுமே கிடையாது. நல்ல கவனிங்க. இன்றைக்கு இந்த உலகமே நாம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. மனித நேயம், நாம் எல்லாரும் ஒரு கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் சகோதரர்கள். அரசியல் வட்டாரங்கள்ல காம்ரேட் அப்படின்னா நாம் எல்லாரும் சகோதரர்கள். மத இணக்கம், ஒற்றுமையை பேசுவதற்கு இன்றைக்கு மனிதர்கள் ரொம்ப சுலபமாய் ஒத்து போங்கப்பா, என்ன சும்மா சண்டை கட்டிக்கிட்டு, இப்படிதான் இன்றைக்கு மேலோட்டமாய் உலகம் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களும் நாமும் சபையிலே உட்கார்ந்து அதை நான் ஒப்புரவாயிட்டேன், ஆமா ஆண்டவர் என் மேல கோபமா இருந்தாரு, பாவியா இருந்தேன், ஆண்டவரை ஒரு நாள் ஏத்துக்கிட்டேன், அவர் எனக்குள்ள வந்தாரு, பாவ மன்னிப்பு பெற்றேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், ஒப்புரவாயிட்டேன். முட்டாள். உலகத்தான் எப்படி முட்டாளா இருக்கிறானோ அதே போல் சபையில் இருக்கிறவர்கள் முட்டாள்களா உட்கார்ந்திருக்கிறோம். ஒப்புரவாகுதல்ங்கிற வார்த்தையின் ஆழம் அவ்வளவு பெருசு. உனக்கு தெரியுமா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் எந்த உறவும் கிடையாது. அப்படின்னா அவ்வளவு பகை. There is nothing common between two things. மனுஷன் வீழ்ச்சி அடைந்தது நிமித்தம் அந்த ஆதியிலே தேவன் உண்டாக்கின அந்த சகல மகிமையையும், ஏதேன் தோட்டத்தை எந்த பிரயாசமும் இல்லாமல் பண்படுத்தி சாப்பிட்டுக்கப்பா எல்லாத்தையும் வச்சிருந்த அந்த அருமையான ஆசீர்வாதத்தை, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை, தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்கிற அந்த மகிமையை இழந்து தேவனற்றவனாய், கெட்டுப்போனவனாய், வீடு இழந்தவனாய், அனாதையாய், தொலைந்தவனாய், உண்டாகின கர்த்தருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவனாய், தன்னைத்தான் கெடுத்துக் கொண்டவனாய், கான்ட்ரடிக்டரி டு ஈச் அதர். அப்படின்னா இவன்கிட்ட இருக்கிற எதுவும் அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்கிற எதுவும் இவனிடத்துல இல்ல. அவ்வளவு அசிங்கமான, மோசமான, வீழ்ச்சி அடைந்த பாவிகள். There is nothing common between man and God. அவ்வளவு மோசமா தரங்கட்டவர்கள், பன்றிகளைப் போல வாழ்கிற மிருககுணமுடையவர்கள். இப்படிப்பட்ட மனுஷனை தேவன் தம்மோடு ஒப்புரவாக்கினாருங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு ஆழம் இருக்கணும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் இப்போ அந்த ஒப்புரவாகுதலின் வார்த்தையின் ஆழம் நாம பார்க்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அப்படின்னா முதல்ல அந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர் 14ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்ட பவுல் அந்த ஒப்புரவாகுதல்ங்கிற வார்த்தைக்கு ஆரம்பமா இதை சொல்லுகிறார். அநேகம் பேர் இதையே ஒப்புரவாக்குதல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமா, நானும் தேவனும் மனுஷனும் சண்டைக்காரர்களா இருந்தார்கள். தப்பு செஞ்சுட்டான், பாவம் செஞ்சுட்டான், விரட்டி அடிச்சு விட்டார் ஏதேன் தோட்டத்தை. இப்ப இயேசு அன்பாகவே இருக்கிறார்.
பாவ மன்னிப்புக்காக அவர் பலியானார். வாணி கூப்பிடுறாரு, வந்துட்டேன், அவ்வளவுதான். நான் இப்போ டிக்கெட் கையில இருக்கு, நேரா நான் பரலோகம் போக வேண்டியதுதான். அவர் ஏதோ அந்தரத்துல பாவமாய் ரத்தம் வழியே சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், நீங்க ஏத்துக்கிறது இல்லைன்னா ஏத்துக்கிறலன்னு சொன்னா அவருக்கு ஏதோ நஷ்டம், துடிக்க துடிக்க பாவம் துடிக்க செத்து போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட்டு நீங்களும் கேட்டிருக்கலாம் ஒருவேளை. ஆனா இந்த சபையில இப்ப நீங்க தீர்க்கமாய் சுவிசேஷம்னா என்னன்னு கேட்க போறீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையில அது ஒரு ஆரம்பம், மீட்பு, பாவ மன்னிப்பு, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதான காரணராகி ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆரம்பம். அதை இந்த பவுல் ரொம்ப தீர்க்கமாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதுங்கிற அதுலதான் ஆரம்பிக்கணும். நிச்சயமா இதுல ஆரம்பிக்காதவர்கள் எத்தனை பேர் உட்கார்ந்திருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு விரோதமான பகைஞர்கள், வாலிபர்கள், நீங்கள் தேவனை தேடணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவ மன்னிப்பை ருசிக்காதவர்கள், பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள், ஏதோ உங்க பெற்றோர்கள் இங்க உட்கார்ந்திருக்கலாம், அல்லது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யாரோ ஒருவர் சபைக்கு வாங்கன்னு கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கலாம். முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்கணும். தேவன் கோபத்திற்கு முகத்தை அங்கு திருப்பிக்கிட்டார். அவருடைய கோபத்துக்கு சரியான காரணம் இருக்கு. மனுஷன் முரட்டாட்டம் பண்ணி எல்லாவற்றையும் புசிக்கலாம், நீ எந்த கஷ்டம் பட வேண்டியதில்லை, உனக்கு வேர்வையே வராதுப்பா, நீ கொத்த வேண்டியதில்லை, உழுவ வேண்டியதில்லை, நீர் பாய்ச்ச வேண்டியதில்லை, இதோ நானே உனக்கு ஒரு அருமையான ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறேன், 1000 விருட்சங்கள் உண்டு, கனிகள் உண்டு, நீ புசிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், நீ கொத்த வேண்டியதில்லை, களை அடிக்க வேண்டியதில்லை, ஆனா பண்படுத்தி பாதுகாத்துட்ட, நான் நட்டு உயிர் உள்ள மரங்களாய் வைத்திருக்கிற அதை நீ பாதுகாத்துக்கன்னு தான் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த சுதந்திரத்தை, அந்த சுயாதீனத்தை, அந்த மகிமையை அவன் இழந்து ஏதோ ஒன்ன அதை செஞ்சா உனக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாரோ அதை மட்டும் தேடி பிடிச்சு அந்த மரத்தின் கனியை புசித்து தொலைந்து போனான். அப்படிப்பட்ட மனிதன் தேவனை அறியணும்னு சொன்னா, அவர் பக்கத்துல வரணும்னு சொன்னா நிச்சயமா பாவ மன்னிப்பாகிய மீட்பு வேணும். ஆனா பாவ மன்னிப்பு பெற்ற, பரிசுத்த ஆவியை பெற்ற, சபையில் உட்கார்ந்து இருக்கிற இத்தனை பேர்கள் மத்தியிலே அடுத்து என்ன ஒப்புரவாகுதல்னா என்ன அப்படிங்கிற வார்த்தையின் ஆழத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்களா? இயேசு நடத்துலதான் நாம தேவன் இயேசுக்குள் என்ன செய்தாருங்கிறத தான் பவுல் வெளிப்படுத்தப்பட்டதை சொல்லியிருக்கிறார். 16ஆம் வசனத்துல கொலோசியர் 1:16, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. முதல்ல இயேசு யார்? அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும், நீயும் நானும் அதிலே அடங்கும். இங்க வஸ்துக்களை பற்றி பேசல, பொருட்களை பற்றி நாம் இப்ப பேசல. நான் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன். அவர் தான் என்னை சிருஷ்டித்தவர். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. சர்வமும் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவருக்குள்ளேதான் நாம் இருக்கிறோம். நாம் ஆராதனை வேளையில பார்த்தது போல இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். நானா இயங்க முடியாது, அவர்தான் என்னை இயக்குகிறார்.
அவருடைய கரம் என்னை தாங்குகிறது. அந்த கரம் அப்படியே எடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், நான் ராக்கெட் வேகத்தில் பாதாளத்துக்கு போய்விடுவேன். அவருக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டேன். அவர்தான் எல்லாம், ஆதியும் அந்தமும் அவர்தான், அவருக்குள் தான் நான் பிழைக்கிறேன். சரி, 19ஆம் வசனம் 19, 20 சேர்த்து தான் வாசிக்கணும். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். நல்லா கவனிக்கணும். இப்ப தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசல. 16ஆம் வசனத்துல அவர் யார்? அவர் தேவகுமாரன், அவரை கொண்டுதான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, அதை சொல்லி முடிச்சுட்டார். ஆனா அவர் இந்த பூமியிலே மாம்சமும் ரத்தமும் ஆகி மாம்சமான யாவரையும் மீட்கும்படிக்கு அவர் நம்மிலே வாசமாயிருந்தார், நம்மிலே ஒருவராயிருந்தார், மனுஷகுமாரனாயிருந்தார். ஆகையினாலே அவரை குறித்து பவுல் எழுதும்போது மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்குள், 14ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? குமாரனாகிய அவருக்குள். அங்கே தேவகுமாரன் ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை போல் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் வாழ்ந்த பொழுது சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருந்தது. அப்படின்னா என்னை போல சோதிக்கப்படக்கூடிய பாடுள்ள மனுஷனாய் இருந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல பரிபூரணமும், அப்படியே அடுத்த பக்கத்தை திருப்புங்க, கொலோசியர் 2:9. வார்த்தையை வார்த்தையோடு சம்பந்தப்படுத்துகிறோம் சொல்ற மாதிரி பவுலுடைய வார்த்தை இன்னொரு வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தினோம்னா தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. ஹலோ, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன்னா என்ன அர்த்தம்? அநேகம் கிறிஸ்தவர்கள், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு பிரதரன் சபையில் இருந்தேன், நான் நல்ல சபைதான், அவர்களை குறை சொல்லல. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, அந்த சபை எனக்கு போதித்த பாடம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து நம்மை போல் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இருந்தார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு போதித்தவர்கள் சொன்னாங்க, பிரதர் அவருக்கு பசிச்சது இல்ல, நமக்கு பசிக்குது இல்ல, அவருக்கு பசிச்சது. நாம தூங்குறோம் இல்ல, அவருக்கு தூக்கம் வந்துச்சா, தூங்குறார். சரீர பிரகாரம் அவர் மனுஷகுமாரன்னா நம்மளை போல பசிச்சது, அவருக்கு தூக்கம் வந்தது, நமக்கு தூக்கம் வந்த மாதிரி அவரும் தூங்கினாரு. இதுல என்ன ரகசியம் இருக்கு, அல்லது இதுல என்ன வெளிப்பாடு இருக்கு? இன்னும் இதுல மகிமை குறைச்சல் தான் இருக்கு. நான் அப்ப அப்படிதான் யோசித்தேன். எப்படின்னா, இயேசுவுக்கு பசிச்சது, தூங்குனாரு, சாப்பிட்டாருன்னு சொன்னா மிருகங்கள் தான் பசிக்கு சாப்பிடுது, தூங்குது, இனவிருத்தி பண்ணுது. இயேசுவுக்கு என்ன மகிமையை நீங்க கொடுத்துருக்கிறீங்க? மனுஷகுமாரன்னா என்ன வேதத்துல தியானிச்சு கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? பவுல் பேசுகிற கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை ஒப்புரவாக்குனார்னா எப்படி ஒப்புரவாக்குனார் அப்படின்னா, இங்க என்ன வாசம்? 2 வசனம். முதல்ல இங்க கொலோசியர் 1 என்ன வாசம்? 19 சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே. அப்போ சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தின போது அவர் எப்படி இருந்தார்? 2:4ங்கிற மாதிரி பதில சொல்லிட்டு தான் கேள்வி கேட்கிறேன். இச்சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்தின போது அவர் எப்படி இருந்தார் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருந்தது. அப்ப மனுஷகுமாரன்னா அவர் நம்மளை போல, அவருக்கும் பசிச்சது, சாப்பிட்டாரு, நம்மளை போல அவருக்கு தூக்கம் வந்தது, தூங்கினான்ங்கிற மிருகத்தை போல நாம் ஆக்குறோம் ஆண்டவரை.
சகோதரனே சகோதரியே, உன்னை போல் மாம்சமும் ரத்தமும் உடைய இயேசுவுக்குள் சகல பரிபூரணம் இருந்தது என்று பவுல் சொல்கிறார். ஒப்புரவாகுதல் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொன்னேன் ஆரம்பத்தில், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உறவு அத்து போச்சு, ஒரு சம்பந்தமும் இல்ல. நத்திங் இஸ் காமன் பிட்வீன் காட் அண்ட் மேன். இவன் பாவமே வாசமாயிருக்கிற மனுஷன் ஆயிட்டான். அவரோ பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணர், பரிசுத்தமே வாசமாயிருக்கிற தேவன். இவங்க எப்படி ஒப்புரவாக முடியும்? இதெல்லாம் மாமியார் மருமகள் பிரச்சனையா, அல்லது கோவிச்சுட்டு போன பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவா? பரிசுத்தத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்ல, பாவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல. எப்படி ஒப்புரவாகிறது? இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணின போது அவருக்குள் சகல பரிபூரணமும் இருந்தது. அது என்ன சகல பரிபூரணம் அப்படின்னு சொன்னா, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் சொன்னா பிதாவின் சாயல் அப்படியே அவரிடத்தில் இருந்தது. பதினஞ்சாம் வசனத்தில் வாஸ்தமே, தேவனுடைய தற்சுரூபமும். அப்படின்னா தேவனுடைய சாயல், தேவனிடத்தில் காணப்பட்ட பரிபூரணம், தேவனுடைய மகிமை, சகலமும் சம்பூரணமாயிருந்தது. ஆனா இது அவரிடத்தில் அவர் தேவகுமாரனாய் இருந்ததுனால பரத்தில் இருந்து இறங்கி வரும்பொழுதே அவர் அதை கொண்டு வந்துட்டாரா? ஹலோ, கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேட்டேன்? தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்பொழுதே அந்த தேவ சாயலை, தேவ மகிமையை, அந்த பரிபூரணத்தை இறக்கி கொண்டு வந்து விட்டாரா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேவகுமாரன் மனுஷர் சாயலான பொழுது தேவ சாயலை, தேவ மகிமையை, பரிபூரணத்தை அவர் இறக்கி வைத்துவிட்டு துறந்துவிட்டு மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. நற்செய்தி என்ன தெரியுமா? நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இந்த பூமியிலே இருந்த இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணின போது அவர் பரிபூரணமுடையவராய் தேவனுடைய தற்சுரூபமாய் தேவ சாயலாகவே தேவ மகிமையாகவே இருந்தார். அல்லேலூயா. இப்ப ஒப்புரவாகுதல் வார்த்தைக்கு விளக்கம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்ற நான் தேவனுக்கு சத்துருவாய் என்னை காணக்கூடாமல் முகத்தை திருப்பி கோபமாயிருந்த அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை உண்டாக்குனதினாலே நான் இப்போ அவரை முகம் கொடுத்து பார்க்கலாம். அவரும் என்னை பேதுருவை இரக்கமாய் பார்த்தது போல என்னை உண்டாக்கின பிதா என்னை இரக்கமாய் கிறிஸ்து நிமித்தம் பார்க்கிறார். ஒப்புரவானேன். அல்லேலூயா. ஆனா அப்படி பாவ மன்னிப்பாகிய மீட்பிலே ஆரம்பித்த ஒப்புரவாகுதல் எங்க போய் முடியணும்? இப்பதான் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். பாவ மன்னிப்பாகிய மீட்பிலே ஆரம்பித்த அந்த ஒப்புரவாகுதல் எங்கே போய் முடியணும்? இதுதான் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற குருட்டாட்டம். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஒப்புரவாயிட்டேன் அப்படின்னு சொல்ற கிறிஸ்தவர்களை போல நாமும் சபையிலே உட்கார்ந்துருக்கிறோம்.
நம்முடைய ஒப்புரவாகுதல் எங்க முடியுது? 1 யோவான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு ஒன்றையே பேசினார்கள். வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கலாம். நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்தா அதையெல்லாம் தியானிச்சு வெளிச்சம் பெற்று நீங்கள் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில உந்தி தள்ளப்படுவீங்க. கொஞ்ச நாட்களாய் முன்பாக இந்த வார்த்தையை அப்படி நான் வாசித்து அப்படியே ஆடி போயிட்டேன். எவ்வளவு பெரிய வாழ்க்கை நமக்கு முன்பாக இருக்கு, நாம போய் அடைய வேண்டிய லக்கு எவ்வளவு தூரமா இருக்கு அப்படின்னு விழித்துக் கொண்டேன், விழிக்கி விழுந்தேன் நான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். நாம என்ன கேள்வி கேட்டோம்? பாவ மன்னிப்பாகிய மீட்பில் ஆரம்பமான ஒப்புரவாகுதல், இந்த ஒப்புரவாகுதல் எங்கே முடிவுறுகிறது? யோவான் அப்போஸ்தலன்ட்ட கேட்டோம்னா, ஏன்பா நான் எழுதி வச்சிருக்கிறேன் படிக்கல நீங்க? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன்? 2ஆம் வசனத்தில் என்ன இருக்கு? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சரி, தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஒப்புரவாகுதல் அப்படின்னா, இயேசு எப்படி நம்மை போல சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தில் இருந்த பொழுது சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருந்ததோ, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சம்பூர்ணமாய் அவரில் வாசமாயிருந்ததோ, நானும் சாகும் முன்னே, நானும் இயேசு வரும் முன்னே என்னை நான் சுத்திகரித்துக் கொள்ளணும். ஒப்புரவாகுதல் எங்க போய் முடியணும்? எப்ப அது முற்றுப்புள்ளி பெறுகிறதுன்னு சொன்னா, அடுத்து 4, 5 வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்படின்னா எப்பா உன்னை நீ சுத்திகரித்துக் கொள்ளணும். இதை எழுதின அப்போஸ்தலன் யோவான் தன்னையும் சேர்த்துக் கொள்கிறார். எப்படி சேர்த்துக் கொள்கிறார்? 2ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தன்னையும் தேவனுடைய பிள்ளைன்னு சேர்த்துக் கொண்டார். நீயும் நானும் தேவனுடைய பிள்ளை. இங்கதான் ட்ரூ காம்ரேட்ஸ் ஆரம்பிக்குது. இங்கதான் சகோதரத்துவம் உண்டாகுது. தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற மக்களை போல, முட்டாள்களை போல, கடவுள் ஒருத்தர், அவர்ல இருந்தா நாம எல்லாரும் வந்தவங்க அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் சகோதரர்கள் சொன்னா சம்பந்தமே இல்ல. தேவனுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல, ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் சம்பந்தம் இல்ல. நீ ஒரு கட்சின்னு சொல்லி கூட்டிக்கிட்டாலும் சரி, ஜாதின்னு கூட்டிக்கிட்டாலும் சரி, மதம்னு கூட்டிக்கிட்டாலும் சரி, தேசம்னு கூட்டிக்கிட்டாலும் சரி, நாயும் பூனையும் அடிச்சுக்கிட்டு தான் கிடப்ப. நீ வீழ்ச்சியுற்ற மனுஷன். ஆனால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்ற கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருவன் இருந்தால் அப்பதான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிற சகோதர பாசம் உண்டாகிறது. அல்லேலூயா. அதனாலதான் அப்பம் விற்கிறது, சகோதர ஐக்கியம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். சரி, இந்த அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தைக்கு வருவோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இது அந்த மனுஷனுடைய தாழ்மை. நான் அடிக்கடி சொல்றது போல, இன்றைக்கு டிவி பிரசங்கிகள் சொல்ற மாதிரி தீர்க்க தரிசன ஊழியம், தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. 2012 தீர்க்க தரிசன ஊழியம் வருஷம் பிறந்த உடனே 2013 இவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் எல்லாம் எப்படி இருக்கும்? அந்த இந்தோனேசியாவிலே ஒரு அழிவு உண்டாகும், அது உலகத்துக்கே எச்சரிப்பாக இருக்கும்பாங்க. அதை போய் பார்த்தோம்னா இந்தோனேசியாங்கிறது அடிக்கடி நிலநடுக்க வர்ற இடம். வருஷத்துல யார் சொன்னாலும், நான் சொன்னாலும், சின்ன பிள்ளை சொன்னாலும் அங்க ஒரு நிலநடுக்கம் வரும், ஒரு 5000 10,000 சாவான். இதுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்லமாக்கும், அதை வாழைப்பாம்புக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்கணுமாக்கும்.
தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து பாவியிலாயிருக்கிற நாம், பாவம் வாசமாயிருக்கிற அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டாமா? அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் இல்லாத சுத்திகரிப்பு நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அந்த தீர்க்க தரிசன ஊழியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் என் மாம்சத்தில் வாசமாயிருக்கிற பாவம், அடைச்ச பொருளாசை இல்லாத மனுஷன் நினைச்சேன், எவ்வளவா என்னிடத்துல பொருளாசை இருக்கு. நான் தாழ்மையானவன் நினைச்சேன், எவ்வளவு பெருமையா இருக்கிறேன். சுயநலம் இல்லாம நான் என் குடும்பத்துக்காகவும் சபைக்காகவும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நினைச்சேன், எவ்வளவாய் சுயநலக்காரனா இருக்கிறேன். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் எவ்வளவு சுத்தமுள்ளவராய் இருக்கிறார், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒப்புரவாகுதல்னா என்னன்னு தெரியுதா சகோதரனே, சகோதரியே? இப்ப கேள்விக்கு பதில் சொல். பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்கிற ஆரம்பமான ஒப்புரவாகுதல் எங்கே முடிவடைகிறது? அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? வேதத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன? அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் மாறுவோம்ங்கிற நம்பிக்கை உள்ள எவனும் தன்னை தான் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், ஒப்புரவாக்கிக் கொள்ளுகிறான். அப்படின்னா நான் இப்படிதான் இன்றைக்கு காலையில தியானிச்சேன். சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேர், நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றது போல, இவன்கிட்ட பரிசுத்தம்ங்கிற அடையாளமே கிடையாது மனுஷன், பாவத்துக்கு இவருக்கும் சம்பந்தமே கிடையாது. பரிசுத்தர் தேவன், அவர்தான் இவனை சிருஷ்டித்தார். ஆனா சிருஷ்டித்த அவன் கெட்டு போனதுனால குமாரனை அனுப்பி ஒப்புரவாக்க சித்தம் கொண்டார். பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றவன், சரி இனிமே இவங்க ரெண்டு பேரையும் ஒப்புரவாக்கிடலாம் அப்படின்னு ஒரு அதாவது முன்பணம் செலுத்தி ஒரு நிலத்தை பதிஞ்சுக்கிட்டது போல, அட்வான்ஸ் பண்ணிட்டது போல தேவன் அப்படியே என்னையும் குமாரனையும் வைத்து பார்க்கிறார். இவங்க ரெண்டு பேரையும் எப்படி ஒப்புரவாக்குறது? கிறிஸ்தவ வாழ்க்கை தான். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சம்பூர்ணமாய் குமாரனுக்குள் வாசமாய் இருக்கிறது. என்னிலோ பாவம் தான் வாசமாய். நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒப்புரவாக்குறார்? இது எவ்வளவு பெரிய விஷயம். ரெண்டு கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பவுல் இங்கேயும் கொரிந்து சபைக்கு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஒப்புரவாகுதலை குறித்து பேசுகிறார். அது என்னவெனில் 2 கொரிந்தியர் 5:19, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வார்த்தையின் ஆழம் எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒப்புரவாகுதல்ங்கிற வார்த்தை. இவங்க ரெண்டு பேரையும் எப்படி சமமாக்குறது? கான்ட்ரடிக்டரி டு ஈச் அதர். நான் பாவமே வாசமாயிருக்கிற மனுஷன், இவரோ பரிசுத்தமே வாசமாயிருக்கிற தேவகுமாரன். நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராயிருந்து உண்மை உள்ளவராய் இறக்கி வைத்த மகிமையெல்லாம் இந்த 33 வருட வாழ்க்கையிலே சம்பாதித்து தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் வாசமாயிருந்த அவர் இப்போ எனக்காக பலியாகிறார். எதற்காக? பாவமறியாத அவர் எனக்காக பலியாகி அவர் பாவமானார். எதற்காக?
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. கொலோசியருக்கு திரும்ப வருவோம். 3:10 கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒப்புரவாகுதலை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறார். 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்போ பாவமே வாசமாயிருக்கிற நான், பரிசுத்தமே வாசமாயிருக்கிற தேவகுமாரன் மாம்சமும் ரத்தமும் ஆகி அந்த இறக்கி வைத்த அந்த மகிமையெல்லாம் சம்பூரணமாய் பெற்று பூரணமடைந்த அந்த மனுஷகுமாரன் எதற்காக எனக்காக பலியானார்? நான் அவரை போல பூரண சக்குணனாய் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் வாசமாயிருக்கக்கூடிய தேவகுமாரனாய் பாவம் வாசம் இல்லாத மனுஷனாய் நான் மாறும்படிக்கு. அப்போ ஒப்புரவாகுதல் எப்ப முடியணும் அல்லது எப்ப முடிவடையுது அப்படின்னு சொன்னா, புதிய மனுஷன் என்னிலே சம்பூரணமாய் உருவாகணும், பழைய மனுஷன் சம்பூரணமாய் களையப்படணும். அப்பதான் நான் ஒப்புரவாகிவிட்டேன். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகள் உன்னை உலுக்கி இருக்கிறதா? என்னை உலுக்கி இருக்கு. எனக்கெல்லாம் இப்ப எதன் மேலையும் நாட்டம் இல்ல. கிறிஸ்தவ ஊழியம் இப்ப அடுத்தடுத்து 2 கான்பரன்ஸ் வரப்போகுது. கான்பரன்ஸுக்கு போறதுக்கு கூட எனக்கு நாட்டம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இந்த சபையில மூப்பராய் இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நேர்மையான சாட்சி. அடுத்த வாரமே ரிசைன் பண்ணிடுவேன். சம்மதிச்சார், என்னை மூப்பராக்கிற சகோதரன், மூத்த சகோதரன் சம்மதிச்சார். ஆனா என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? நான் சாகும் முன்னே, இயேசு வரும் முன்னே நான் தேவனோடு ஒப்புரவாகி விடணும், தேவ சாயல் அடைந்து விடணும். ஒவ்வொரு நாளும் என் சுயநலம், என் பெருமை, என் பொருளாசையை நான் கண்டு கண்டு என்னை நான் சுத்திகரிக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேகம் பேர் சபைக்கு வெளியே தான் அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொய் கிறிஸ்தவர்கள். நீங்க யாருன்னு உங்களுக்கு வேத வார்த்தையிலிருந்து உங்களை காண்பிக்கட்டா? 1 யோவான் அதே நிருபத்தை பாருங்க. 90 வயதுல குடுகுடு கிழவனாய் இருந்த இந்த அப்போஸ்தலன் சபைக்கு கடைசியாய் அந்த முதிர் வயதில அவ்வளவு பொறுப்பாய் அவன் புத்தி சொல்லுகிறான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இது ஐக்கியம், ஒருவரோடொருவர் இருக்கிற ஐக்கியம். ஆனா ஒப்புரவாகுதலையும் இந்த வசனம் சொல்லுது. எங்க சொல்லுது பிரதர்? தொடர்ந்து வாசிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்போ? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். ஒளியிலே நடக்கிறதுனா என்ன? எதையும் யூகம் பண்ண வேண்டியதில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் என்ன? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். நான் இப்ப சொன்னது போல பொருளாசை இல்லாத மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நேர்மையா சம்பாதிக்கிறேன், வருஷா வருஷம் 50,000 60,000 கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துறேன், எந்த பித்தலாட்டமும் இல்லை. எங்கிட்ட ஏரியா பொருளாசை? உன் மாம்சத்துல எவ்வளவு பொருளாசை வாசமாய் இருக்கு பார் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் தோண்டி எடுக்கிறார். நேர்மை இருக்கிறவர்களிடத்துல நீ எவ்வளவு பெருமையா இருக்கிற பாருன்னு தோண்டி காண்பிப்பார். அப்படி எவ்வளவு சுயநலக்காரனா இருக்கிற பார் அப்படின்னு சொல்லி தோண்டி தோண்டி காண்பிப்பார். வெளிச்சம் கிடைக்கும். நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறேன் பார். உங்களுக்கு தெரியுமா? ஒப்புரவாகுதல்ங்கிறத பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
இயேசுவின் சிந்தை எப்படி இருந்தது, உன் சிந்தை எப்படி இருக்கு? காலையில் எந்திரிச்சா உங்களுடைய சிந்தை வாழ்க்கையை யோசித்து பாருங்க. காலையில் எந்திரிச்சா படுக்கிற வரைக்கும் உள்ள உங்கள் சிந்தை வாழ்க்கை, அல்லது வேறு விதமா சொல்லப்போனா நம்முடைய நாட்டம், நல்ல வார்த்தை, நாடுங்கள். உங்களுக்கு தெரியுமா, ஈர்ப்புக்கும் நாட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சீக்கிங், சீக்கிங் நம்முடைய இருதயம். உங்களுக்கு தெரியுமா, நம்மள அநேகம் பேர் பாவம் சொன்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறோம் வார்த்தையினால. இல்ல, சகல பாவமும் இருதயத்துல தான் ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க. என் இருதயம் எதை நாடுதோ, தேவனை நாடினா பரிசுத்தம், தேவனை அல்லாத எதை நாடினாலும் அது விக்கிரகாராதனை. 1 யோவான் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 1 யோவான் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். சரி, விக்கிரகத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? மேல் வசனம் 20ஆம் வசனம். சத்தியமுள்ளவருக்குள் இருந்தோமானால், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தோமானால், அவரே நமக்கு மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். அவருடைய பரிபூரணம். ஒரே ஒரு விஷயம், அவர் சிந்தையில் எப்படி இருந்தார், அவருடைய இருதயம் எதை நாடினது. நான் இப்ப ஒப்புரவாகுதலை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். நாம ஏன் இருதயம் எப்படி இருக்கு, எதை நாடுது? நேர்மை இருந்ததுன்னா உங்களிடத்துல ஒரு நாள்ல உங்களுடைய இருதயம் எதையெல்லாம் நாடுது. நாம இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், நாம இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்களை செய்யதான் வேணும். நான் ஆழத்தில் சிலம்பம் பண்ணல. உங்களை போல நானும் பாடுள்ள மனுஷன், இயேசுவை போல் பவுலை போல். ஆனா இங்க புத்திமதி என்ன சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தைக்கு வந்துருவோம், அப்புறம் நம்முடைய வியாக்கியானங்களை சொல்லுவோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம். இந்த ஒப்புரவாகுதலை குறித்து பிரசங்கிக்கிற அப்போஸ்தலன் எப்படி சபைக்கு புத்தி சொல்றார், அல்லது இப்போ இங்க நின்னார்னா எப்படி நமக்கு புத்தி சொல்லுவார்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். சீக். நீ எதை நாடுகிறாய், நீ எதை தேடுகிறாய்? வாட் டு யூ சீக்? உங்களுக்கு தெரியுமா, சிந்தை வாழ்வு அல்லது கிறிஸ்துவை போல் மாறுகிற அந்த வாழ்க்கைங்கிறது நம்முடைய இருதயத்தில் ஆரம்பிக்குது, சிந்தையில் ஆரம்பிக்குது. என்னுடைய சிந்தை இயேசுவை போல் இருக்க முடியும். அல்லேலியா. அல்லேலியாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கு. விசுவாசித்தீங்கன்னா சத்தமா சொல்லுங்க, அல்லேலியா. இயேசு சிந்தித்தது போல நான் சிந்திக்க முடியும். ஒரு நாள் முழுவதும் என் நாட்டம், என் தேடுதல், என் இருதயம் இயேசுவை போல் மேலானவைகளையே நாட முடியும். நான் சொன்னது போல நாம எல்லாரும் பாடுள்ள மனிதர்கள். என்ன பிரதர், 24 மணி நேரமும் பரலோகத்தையே நாடிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன வேலை செய்யறது, என்னத்தை சாப்பிடுறது, எப்ப தூங்குறது, எப்ப பிள்ளை பெறது, பிள்ளைய வளர்க்கறது? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் மனுஷகுமாரனுக்குள் இருந்த பரிபூரணத்தை பவுல் பேசினார். ஆகாயத்தில் அவர் சிலம்பம் பண்ணல. மேலானவைகளே நான் நாட முடியும். வாலிபர்களே, நீங்கள் உங்களை போல நானும் வாலிபனா இருந்தவன், எவ்வளவோ படிப்பு படித்தவன், 2 பிள்ளையான பிறகு மேற்படிப்புக்கு போனவன், 5 பிள்ளையான பிறகு MD படித்தவன். இங்க உட்கார்ந்து இருக்கிற எவனும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்ல, சபைக்கு போக நேரம் இல்ல அப்படின்னு எல்லாம் என்னிட்ட பித்தலாட்டம் பண்ண முடியாது. 5 பிள்ளைக்கு தகப்பனா இருந்தவன் நான் MD பட்டம் வாங்கி இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயம் இந்த வார்த்தையின்படி மேலானவைகளிலே இருந்தது. அல்லேலூயான்னு நான் சொல்றேன். எனக்கு விளங்குது, எனக்கு அனுபவமாயிருக்கு. சதையாப்பன் அருமையான உதாரணம் சொல்லுவார். ஒப்புரவாகுதல்ங்கிற தியானிச்சுட்டு இருக்கோம். என் சிந்தை வாழ்க்கை இயேசுவை போல் இருக்க முடியும். என் இருதயத்தில் நான் நாடணும், தேடணும். எதை? மேலானவைகளை. சரி, எதை நாடக்கூடாது, தேடக்கூடாது?
5ஆம் வசனம், அதே அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஒப்புரவாகுதல் சொன்னா உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடைக்குது, உலகமே விபச்சாரத்துல கிடக்குது, உலகமே பொருளாசையில கிடக்குது. ஓ இருதயம் இயேசுவை போல் இருக்க முடியும். ஓ இருதயம் காலையில் எழுந்ததிலிருந்து படுக்கிற வரைக்கும், ஏன் கனவு வாழ்க்கையில கூட நீ என்னத்தை பகல் பூரா நினைச்சிட்டு இருக்கியோ அதான் கனவுல வரும். தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய நேர்மையான சாட்சி, நான் காண்கிற கனவுல எல்லாம் சகரியா பொண்ணனை கட்டிப்பிடிச்சு, பிரதர் உங்களை மாதிரி இவ்வளவு வருஷம் நான் இருப்பனோ இல்லையோ அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு அவரை வாழ்த்துகிற மாதிரி தான் எனக்கு கனவு வருது. அப்படின்னா சாவை குறித்து பயம் இல்லை. எப்பயும் சாகுற மனுஷன் அப்படிப்பட்ட மேலானவைகளையே நாடுகிறவர்களாக இருந்தா நமக்கு அப்படிதான் கனவு வரும். ஆனா பகல் பூரா நான் பன்றியை போல நான் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா எப்படி பணம் சம்பாதிக்கலாம், யாரை எப்படி தேடலாம். வாலிபர்கள் நீங்கள் இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கு எத்தனையோ வருஷம் இருக்கும். படிக்கிறவன் வேலை பார்க்கிறவன் இன்னும் 3 வருஷம் இருக்கும் இன்னும். ஆனா இவர்கள் நாடுகிறது தேடுகிறதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்திரியை. பேஸ்புக்லயும் இன்னும் அந்த சோசியல் நெட்வொர்க்லயும் ஏதாவது ஒன்ன சேட் பண்ண வேண்டியது, ஏதாவது ஒன்ன பாச வேண்டியது. இவருடைய சிந்தை எல்லாம் பணம், விக்கிரகாராதனை, பொருளாசை அல்லது வேசித்தனம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்னை மீட்டு எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து ஒப்புரவாகுதலை ஆரம்பித்திருக்கிறது. என்னுடைய இருதயமோ நாடுறது கிறிஸ்துவை போல அல்லாமல். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் சரீரம், என் ஆத்மா, என் ஆவி, இது 3லையும் இயேசுவை போல் நான் சாக முன்னையே மாறணும். அப்படின்னா முட்டாள்தனமா நீங்கள் இயேசுவை போல்னா அப்ப இந்த காவி உடுத்திக்கிட்டு அலைகிறாங்க, நீட்ட முடி வளர்த்துக்கிட்டு அலைகிறாங்க, சாதுக்களாய் அலைகிறாங்க, வெண் வஸ்திரத்தில் அலைகிறாங்க, இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. எப்பயுமே உள்ள இருந்துதான் வெளியே ஆரம்பிக்கணும். என் ஆவி எப்படி இருக்கு, என் ஆத்மா எப்படி இருக்கு, என் சரீரம் எப்படி இருக்கு. சரி, இதை குறித்து ஒரு ஓமானத்தை ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மத்தேயு 13ஆம் அதிகாரம். வசனம். மத்தேயு 13:33. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றாள். உங்களுக்கு தெரியுமா? 3 படி மாவு, ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3லையும் பாவம் தான் வாசமாயிருக்கு. ஆனா பரிசுத்தம், இந்த பாவம் வாசமாயிருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரத்தில் தேவகுமாரனுடைய சாயல், இயேசுவை போல் ஆவி, இயேசுவை போல் ஆத்மா, அவரை போல் சிந்தை, அவரை போல் சித்தம், அவரை போல் உணர்வு, எமோஷன்ஸ் கூட, அப்புறமேல் அவரை போல் சரீரம். ஆனா பித்தலாட்டக்காரர்கள் இயேசுவை போல் அப்படின்னு சொல்லி அங்கி போட்டுக்கிறதுக்கும், காவி உடுத்துறதுக்கும், வெள்ளை உடுத்திக்கிறதுக்கும், முடிய வளர்த்துக்கிறதுக்கும், சாது சன்னியாசின்னு பேர் வாங்குறதுன்னா இந்த இந்திய நாட்டில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை வாலிபர்கள் நான் ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது, இப்போ நான் என் சிந்தை வாழ்வில நான் இயேசுவை போல் மாறி இருக்கிறேன். எனக்கு வர்ற கனவு கூட ஒரு பொண்ணை கட்டிப்பிடிக்கிற மாதிரி இல்ல. என்னுடைய சகோதரனை கான்பரன்ஸ்ல பார்த்து கட்டிப்பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் 58 வயசுலயாவது நான் அப்படி சாட்சி சொல்ல முடியுது. என்னுடைய சிந்தை வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டிருக்கு.
ஏன் நீங்களும் சுத்திகரிக்க முடியாது? நான் 24 வயசுல ரட்சிக்கப்பட்டவன், 34 வருஷமாவது நான் ரட்சிப்படைந்து நான் சகமுள்ள இயேசுவை போல் மாற முடியுங்கிற சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சகாக்களுக்கு எதை பிரசங்கிக்கிறீர்கள்? சகோதரிகள், நீங்கள் எதை பிரசங்கிக்கிறீர்கள்? பதறியாப்பன் அருமையான உதாரணம் சொல்லுவார். அதாவது மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள் அப்படிங்கிறது ஒரு ரப்பர் பேண்ட். அத மேல இப்படி ஒரு கையில வச்சுக்கிட்டு அந்த ரப்பரை இப்படி இழுத்து எந்த இடத்துலயும் வைக்கலாம். இங்க வச்சாலும் அதை விட்ட உடனே சருன்னு அப்படியே எங்க இடத்துக்கு வந்துடும், இங்க வச்சாலும் இங்க வந்துடும், எங்க வச்சாலும். அதே போல ஒரு நாள்ல காலையில எழும்புனதுல இருந்து நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சரி காலையில எந்திரிச்சா ஒரு வேலைக்கு போகணும், பொருள் சம்பாதிக்கணும், ரப்பர் பேண்ட். ஒருவேளை வேலை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் பொருள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இழுத்து வேலை செய்யறேன், 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ. ஆனா விட்டா அது எங்க போகும்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உன் சிந்தையும் அப்படி மேலானவைகளை நாடும். அல்லேலூயா. நாம விசுவாசிக்கிறது இல்ல. உங்களுக்கு தெரியுமா, பாவம் இன்றைக்கு எங்க ஆரம்பிக்குது? நாம என்னென்னமோ கற்பனைகளை நீதிகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க பவுல் பரிசுத்தாவினால நிறைந்து யூ ஸ்டார்ட் வித் யுவர் ஹார்ட். உன்னுடைய இருதயம், உன்னுடைய நாட்டம் எங்கே இருக்கு? உங்களுக்கு தெரியுமா, தாவீதை தியானிச்சேன் நானு. அவன் பச்சைகளோடு பாவம் செய்தான்னு எழுதியிருக்கு. ஆனா அவன் அந்த பாவத்தில் விழுவதற்கு முன்பாக அவனுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் வேதத்தில் எழுதியிருக்கு. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். அவன் இருதயம் எப்படி இருக்குன்னு எழுதியிருக்கு. முதல் வசனத்திலேயே எழுதியிருக்கு. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது? எப்படி இருந்ததுன்னா, நான் பண்ணாத யுத்தமா? சரி போங்கப்பா, எத்தனைய பார்த்திருக்கிறேன் நானு, போப்பா யோவா போ, அம்மோரியரை அடிச்சுட்டு வா, ராபாவை முற்றுகையிடு, இந்த நேரம் கூட்டுக்க போ. அவ்வளவுதான். இவர் இப்ப ரொம்ப சீனியர் ஆயிட்டார். இவருடைய இருதயம் இப்போ பெருமையாயிருச்சு. இவர் இப்போ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. சகோதரனே சகோதரியே, தன்னை சுத்திகரித்துக் கொள்றது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு, நான் எவ்வளவுதான் பணத்துல உண்மையிலோனா இருந்தாலும், நான் எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்துவை போல் என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்கி தாழ்மையிலே நடந்திருந்தாலும், இப்பொழுது என் இருதயம் மேட்டுமையாகிவிட முடியும். இப்பொழுது என் இருதயம் யுத்த காலத்திலே அரண்மனையிலே நான் ரிலாக்ஸ் பண்ண அவனுடைய இருதயம் விரும்பினது. அவனுடைய அனுபவம். இங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல உங்களுடைய இருதயம் எதையெல்லாம் நாடுனது? எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க? இப்போ உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? இருதயத்துல தான் ஆரம்பிக்குது, நம்முடைய சிந்தையில தான் ஆரம்பிக்குது பாவம். இந்த தாவீது அவனுடைய இருதயத்திலே அவன் யுத்தத்துக்கு போகணும்னு நினைக்கல. அவனுடைய இருதயத்திலே இப்ப நான் சீனியர் பிரதர், இப்ப நான் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவன், இப்பொழுது நான் சபையிலே சாட்சி உள்ள ஒரு சகோதரன் சகோதரி, நான் ஒரு வளர்ந்த மனுஷன். அவனுடைய இருதயத்திலே மேலானவைகளை நாடாததுனால அவனுடைய இருதயம் வெறுமையாயிருந்தது. பெருமையாயிருக்கிறதுக்கு முன்பாக அது வெறுமையாயிருந்தது. அப்புறம் படுத்தான், சோம்பேறித்தனமா தூங்கினான், அப்புறம் எந்திரிச்சான், அப்புறம் ஒரு ஸ்திரியை பார்த்தான், அப்புறம் தான் கண்களின் இச்சை பாவம் எல்லாம். ஆனா இருதயம், அவனுடைய நாட்டம்
ராஜாக்கள் யுத்த காலத்திலே யுத்தத்துக்கு போகல. அவனுடைய இருதயம் செம்மையா இல்லாதனாலதான் அவன் பாவத்தில் விழுந்தான். நம்முடைய இருதயத்தில் இயேசுவை போல் நாம் இருக்க முடியும். இப்ப கொலோசியர் கேளுங்க, 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், ஏனென்றால் 3ஆம் வசனம், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஒப்புரவாகுதலின் ஊழியம் எங்க முடிவடையுது? 1 யோவானா இருக்கட்டும், அப்போஸ்தலன் யோவானா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், வார்த்தைகள் வித்தியாசப்படலாம், ஆனா ஆவி ஒன்னே ஒண்ணுதான். எப்பா, உங்க இருதயம் எதுல இருக்கு? உங்களுடைய சிந்தை வாழ்வு எப்படி இருக்கு? நீங்கள் இயேசுவை போல் சிந்திக்கிறீங்களா? ஒரு ஸ்திரியை பார்த்தால் இயேசு எப்படி பார்த்திருப்பாரோ அப்படியே நான் பார்க்க முடியும். பணம், பொருள், நிலம், வீடு, குடும்பம், எதை பார்த்தாலும் நான் என் இருதயத்திலே இயேசுவை போல் இருந்தால், என் சிந்தையிலே இயேசுவின் சிந்தை உடையவனா இருந்தால், தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க முடியும். மனக்கடினம் உடையவர்களை கடிந்து கொள்ள முடியும். ஆனா பாவத்திலே சிக்கி தவிக்கிறவர்களை பரிதாபப்பட்டு அவர்கள் மேல் இரக்கமாயிருந்து இயேசுவை போல் இருக்க முடியும்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த முடியும். உங்களுக்கு தெரியுமா, பாவம் நம்முடைய ஆட்டிடியூட்ல இருக்கு. அங்கதான் நம்முடைய இருதயத்துல நாட்டத்தில் இருக்கு, தேடுதல் இருக்கு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இப்ப நானும் உங்களை போல மனுஷன் தான். நான் 24 மணி நேரம் பரலோகத்தில் இருக்கிறேன் பித்தலாட்டம் பண்ணல. நான் உங்களை போல பாடுள்ள மனுஷன். என் போராட்டத்தில் நான் கண்டுபிடிச்சதான் உங்களுக்கு கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். வெறுமையா இருக்கும் போதே தாவீதை போல் போர் அடிக்குது, சரி யுத்தத்துக்கு நீங்க எல்லாம் போங்கப்பா, எனக்கு போர் அடிக்குது, நான் கொஞ்சம் படுக்கிறேன். வெறுமையா இருக்கும் பொழுதே அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும், பாவம் இல்லாதபடிக்கு. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு அநேகம் பேர் போர் அடிக்குதுங்கிறீங்க, வாலிபர்களா இருக்கட்டும் அல்லது ரிட்டையர்ட் ஆனவர்களா இருக்கட்டும். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு அநேகம் பேர் பாவத்திலிருந்து காத்துக் கொள்றதுக்கு, இன்னைக்கு வாலிபர்களை டிசிப்ளின் பண்றதுக்கு உனக்கு கம்ப்யூட்டர் கிடையாது, உனக்கு செல்போன் கிடையாது, என்னென்னமோ டிசிப்ளின் பண்ணி பாக்குறோம். ஆனா அவனுடைய இருதயம் எங்க இருக்கு? இதெல்லாம் பண்ண முடியுதா? நான் இப்படிதான் யோசித்து பாக்குறேன். ஒருவேளை எனக்கு ஒரு கஷ்டம் வந்து உன் பைபிளை பிடிக்கிறேன், உனக்கு உன்னுடைய விசுவாசத்தை நீ மறுதளிக்கும்படிக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லை, 4 சுவருக்குள்ள இரு. அப்படின்னா என்னுடைய இருதயம் நாடுகிறது தேவனா இருந்தால், கிறிஸ்துவுக்குள் நான் அவரை போல் சிந்தை உடையவனாய் இருந்தால், நான் மேலானவைகளையே நாடி நாடி என்னுடைய லைஃபை எக்ஸசைஸ் பண்ணி என் மைண்ட, என்னுடைய ஆத்மாவையும் ஆவியையும் நான் பாதுகாத்திருந்தால், நீ என்னை சிறைச்சாலையில போடு, பைபிளை புடுங்கு, டஞ்சன்ல போடு, என்னம் செய், ஆனா என்னுடைய இருதயத்தை நீ காவல் வைக்க முடியுமா? அல்லேலூயா. என் சரீரத்தை வேணா 4 சுவருக்குள்ள போடலாம், ஆனா என் இருதயத்திலே நான் தேவனை ஆராதிக்கிறதை, இயேசுவை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அவரை ஆராதிக்கிறதை நீ தடை பண்ண முடியுமா? இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் பவுல், அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள், பிரசங்கித்தார்கள். இதான் எனக்கு சவாலா இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயம் எதுல இருக்கு? மேலானவைகளே நாடிக்கிட்டு இருந்தோம் சொன்னா, நான் சொன்னது போல ரப்பர் பேண்ட் போல நான் பொருள் சம்பாதிக்கணும், வேலை செய்ய வேண்டியிருக்கும், கம்ப்யூட்டர் ஆன் பண்ண வேண்டியிருக்கும், டிவியில ரிலாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், என்னென்னமோ எல்லாம் உலக மக்கள் செய்கிற எல்லாத்தையும் நானும் செய்யலாம். ஆனால் என் இருதயம் மேலே இருந்துச்சுன்னு சொன்னா ஒன்றும் என்னை கரைப்படுத்தாது. அல்லேலூயா. கொலோசியர் வாங்க, முடிச்சிருவோம். கொலோசியர் ரொம்ப பிராக்டிக்கல்.
இன்னைக்கு அநேகம் பேர் இயேசு அவர் குடும்பஸ்தர் இல்லாதவர், மனைவி இல்லாதவர், ஏதோ 12 சீசர்களை மேய்ச்சாரு, கடைசியில ஏதோ முக்கு தக்கி அவர் வாட்டுக்கு பரமேறி போனாரு. அவருக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? இதுல இந்து பேப்பர்ல வேற ஆதி ஓலைச்சுவடிகள் ஒன்றை சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய மனைவி என்கிற பதத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். முட்டாள்! நீ தோண்டி எடு அல்லது கல்வெட்டை எடு, நீ எதை எடுத்து என்னமும் பேசு. எங்கள் தீர்க்கதரிசியை எப்படி பேச போகலாம் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் போல நீ எழும்ப தேவையில்லை. வேதம் என்ன சொல்லுது? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நீ கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றாலும் சரி, அல்லது என்னைய போல 5 பெற்றுக்கிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாலும் சரி, நீ எதை செய்தாலும் விடுதலையா சொல்றேன். இந்த வார்த்தையின்படி நான் வார்த்தையினாலாவது செய்கையினாலாவது எதை செய்தாலும், என் பொண்டாட்டிய கண்ணே பொன்னேன்னு கொஞ்சினாலும் சரி, அல்லது கடிந்து கொண்டாலும் சரி, என் பிள்ளையை நாய் நக்கி கொடுத்த மாதிரி தடவி கொடுத்து கொஞ்சினாலும் சரி, பெரும்பெடுத்து அடித்தாலும் சரி, எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இது என்னுடைய கற்பனை அல்ல. அடுத்த வசனம் என்ன இருக்கு? மனைவிகளே, ஹலோ, வார்த்தையின் ஆழத்தை பார்த்தீங்களா? மனைவிகளே. அதுக்கு அடுத்த வசனம் புருஷர்களே. அதுக்கு அடுத்த வசனம் பிதாக்களே, பிள்ளை பெற்று வளர்க்க பிள்ளைகளே, அப்புறம் பிதாக்களே, வேலைக்காரரே, எஜமான்களே. டவுன் டு எர்த் பிராக்டிகலா பேசுறார் பவுல். நான் கிறிஸ்துவை போல் மாற முடியும், கொண்டாட்டி பிள்ளைகளை பெற்று வளர்க்க முடியும், மேலான இலையை நாட முடியும். நெத்தி வேர்வை நிலத்தில் விழதான் நான் சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். நைட் டியூட்டி கூட பார்க்கணும். சகோதரிகள் நைட் டியூட்டி பார்க்கிறவங்க கூட இருக்கிறீங்க. ஆனா நீங்கள் கிறிஸ்துவை போல் மேலானவைகளை நாட முடியும். அல்லேலூயா! நீங்கள் எதை செய்தாலும், மனைவிகளே, புருஷர்களே, பிள்ளைகளே, பிதாக்களே, நான் விசுவாசிக்கிற இயேசு இது. நீ ஓலைச்சுவடியை காண்பிச்சாலும் சரி, எதை காண்பிச்சாலும் சரி, இயேசுவின் நாமத்திலே நான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நீ 2 கொண்டாட்டிக்காரனா இருந்தா இனிமே அடுத்து இயேசு 2 கொண்டாட்டிக்காரன் பேச போறியா? முட்டாள்! கிறிஸ்துவுக்குள் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நான் எதை செய்தாலும் அது பரிசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா! அப்படிப்பட்ட மகத்தான வாழ்க்கை இயேசுவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே நான் ஒப்புரவாயிரணும். தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் வாசமாயிருக்கும்படிக்கு அவர் பூரணமாயிருந்தார். பாவம் அவரிடத்தில் வாசமாயில்லை. நாம் நம்மிடத்திலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நம்மளே அநேக பேர் நான் சொன்னது போல வெளியே தான் அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்கன்றீங்க. துரு உபதேசம், கள்ள உபதேசம், அந்தி கிறிஸ்துகள்னு. தன்னை தான் சுத்திகரிக்காத எவனும் அந்தி கிறிஸ்து. பாவம் இல்லைன்னு சொல்றான், கொண்டாட்டி அடிச்சு போடுறான். ஆமா, இப்படி வாய்த்தொகுப்பா பேசினா நான் அப்புறம் எப்படி அடிக்காம இருக்கிறது பிரதர் அப்படிங்கிறான். தன்னுடைய பாவத்தை பார்க்க தெரியல. அந்தி கிறிஸ்து. புருஷர்களே, அந்தி கிறிஸ்துக்களே, உங்களை சுத்திகரியுங்கள். புருஷனை அவன் சுயநலக்காரனமாய் இருக்கட்டும், அவன் அக்கிரமக்காரனாய் இருக்கட்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அப்பட்டமாய் பாவம் செய்கிறவனாய் இருக்கட்டும், மனைவிகளே, வாயை திறக்காமல் உங்கள் நல் நடக்கையினாலே அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்க முடியும்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்துவின் சிந்தை அது. ஆனா அது இது அப்படின்னு சொல்லி ஆடு மாட பேசுற மாதிரி பேசிட்டு
புருஷனை அவமரியாதை பண்ணிட்டு, சில சைகையில கூட வார்த்தையும் வரல, அது இது அப்படிங்கிற மிருகங்களை போலவும் நான் பேசல, ஆனா தலையில் அடிச்சுக்கிறது. அது யாருக்கும் தெரியாதுன்னு கிச்சன்ல மூலையில போய் நின்னுகிட்டு இயேசு இப்படி செய்திருப்பாரா? இயேசுவின் சாயல் தானா? இப்ப சரீரம் உட்கார போறேன், கடைசியா சரீரத்துக்கு வந்துட்டேன். இப்ப உன்னுடைய சைகை கூட, உன் சரீரத்தின் செய்கைகள் கூட இயேசுவை போல். இயேசு இப்படி செஞ்சிருப்பாரா? இப்படி காட்டி பேசியிருப்பாரா? சாகும் முன்னே ஆவி ஆத்மா சரீரம் 3 படி மாவு குளித்து உப்புறது போல தேவனுடைய ராஜ்யம் உண்டாகி விடுவதாக ஒப்புரவாகி விடுங்கள். வீட்டு பாடம் 2 கொரிந்தியர் 6:1 வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அங்கேயும் செய்தி இருக்கு. இப்படி செய்யாதவர்கள் யார்? தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெற்றவர்களே. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல நீ வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட். கிறிஸ்தவனாய் வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட். இயேசுவை போல் தன்னை சுத்திகரிக்காதவன், ஐயோ அவரிடத்தில் பாவம் இல்லையே, இன்னும் இவ்வளவு பாவம் என்னிடத்தில் இருக்கேன்னு சொல்லி தன்னை சுத்திகரிக்காதவன் கிருபையை விருதாவாய் பெறுகிறான். வேஸ்ட் அவன் வாழ்ற வாழ்க்கை. ஒரு காலேஜில் 5 லட்சம் கொடுத்து சேர்த்திருப்போம், இன்ஜினியரிங்கோ டாக்டருக்கோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல. ஆனா அவன் படிக்காம சுத்திட்டு அலைவான், ஃப்ரெண்ட்ஸோட சேருவான், காலேஜுக்கு போறேன்னு போயிட்டு அவன் சினிமாவுக்கு போயிட்டு வருவான். அவன் என்ன செய்யறான்? அப்பா அவனை பார்த்து என்ன சொல்லுவார்? என் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டியடா. தேவனுடைய கிருபையை வேஸ்ட் பண்ணாதீர்கள். இன்றைக்கு சபை கூடுனது விருதாவாய் ஒருவருக்கும் போகக்கூடாது. அல்லேலூயா. நாம் யாவரும் மண்டியிடுவோம். தேவன் நம்மோடு அநேக வார்த்தைகளால் அநேக சகோதரர்கள் மூலமாய் பேசியிருக்கிறார். பாவ மன்னிப்பை பெற்ற நான் பாவமே இல்லாத இயேசுவை போல் மாறக்கூடிய மகிமையான சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறேன். அவ்வளவு பெரிய மகத்தான ஒப்புரவாகுதலை நான் அடைய முடியும். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் அதை உன்னிலே செய்ய விரும்புகிறார். நீ நாடலையோ தேடலையோ பரவாயில்லை, நயங்காட்டி அவர் உன்னை அழைக்கிறார். அவருடைய அன்பு உன்னை ஜெயிக்க வேலையா? பரத்திலிருந்து அவர் இறங்கி வரும்பொழுது ஐஸ்வர்யத்தை இழந்து கைகளை விரித்து தன் மகிமையை, தேவ சாயலை, பரிபூரணத்தை இழந்து கைகளை விரித்துதான் அவர் இறங்கி வந்தார். தரித்திரரானார். மனுஷர் சாயலாகி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், தன்னை இழந்தார். இவ்வளவு பெரிதான அன்பை நாம் அசட்டை செய்யலாமா? தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு எழுதியிருக்கு. உங்களை முட்டாளே என்று சொல்லி நான் மனம் திரும்ப செய்ய முடியாது. நயங்காட்டி அழைக்கிற தேவ அன்புதான் உங்களை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆனா நாம என்னதான் செய்யணும்? என்ன செய்யணும் தெரியுமா? மண்டியிட்டு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம் ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஈல்டு. ஒருவர் நயங்காட்டி அழைக்கிறார், நாம் விட்டுக் கொடுக்கணும். ஒரு ஸ்திரீ தன் புருஷனுக்கு தன்னை விட்டுக் கொடுத்தால் கற்பம் தரித்து பிள்ளை பெறுகிறாள். மறுத்து கற்பத்தை அடைத்துக் கொள்ளவும் முடியும், தன் சரீரத்தை ஒப்புக் கொடுத்து பிள்ளை பெறவும் முடியும். அருமையான சகோதரனே, சகோதரியே,
உன் ஆவி ஆத்ம சரீரத்தை நீ தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து பரிசுத்த ஆவியினால் நிறைய முடியும், அல்லது அந்த தேவ அன்பை, அந்த நயங்காட்டி அழைத்த அந்த அழைப்பை அசட்டை செய்து பிள்ளை பெறாத மலடியா இருக்க முடியும். என்ன செய்ய போகிறாய்? அவருக்கும் நம்மோடு ஒரு வழக்கு. நம்முடைய பங்கை நாம் செய்து விடுவோமா? என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா? என் ஆவி ஆத்மா சரீரம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எத்தனை வருடம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்திரீ புருஷனுக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பது போல சகலத்தையும் நம்மை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவை பெற்றெடுக்க முடியும், கிறிஸ்துவின் சாயலாக முடியும். பரிசுத்த ஆவியானவர் அதற்காகத்தான் வந்திருக்கிறார். நமக்குள் பிரவேசித்து கற்பத்தை உண்டு பண்ணி இயேசுவை உண்டு பண்ணுவார். விட்டுக் கொடுப்போமா? உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய விசுவாசம் சரீரத்துக்கும் ஆண்டவர் அவர் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நம்முடைய சரீரத்திலும் மாற்றம் உண்டாகும். சகலத்திலிருந்தும் நமக்கு விடுதலை உண்டு. எல்லா தீய பழக்கங்களிலிருந்தும் விடுதலை உண்டு. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டு. ரகசிய பாவங்களிலிருந்து விடுதலை உண்டு. வியாதியிலிருந்து விடுதலை உண்டு. நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் இந்த நேரத்திலே உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி கூட சுகமாகும். ஆவியானவரால் அது நடக்கும். ஒப்புக் கொடுப்போம். தனித்தனியாய் ஜெபிக்க நேரம் இல்லை. நம் எல்லாரும் நம் வாழ்க்கையை, நம் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுத்து சுகத்தை எடுத்துக்கொள்வோம், விடுதலையை எடுத்துக்கொள்வோம். நல்ல பிதாவை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை சிருஷ்டித்தவரை உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணித்தோம் ஆண்டவரே. எங்கள் டோட்டல் பெர்சனாலிட்டியை நீர் ஆண்டு கொள்வோம். புது மனிதர்களாய் மாற்றும் ஆண்டவரே. வியாதியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். ஆத்மாவை ஆவியை உயிர்த்தையும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் இடைக்கட்டும். வாலிபர்களை எழுப்பும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டும். சாட்சிகளாய் நாங்கள் இருக்க உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.